Hi friends, welcome to Srivari Education Group Information Platform. ஸோ நம்ம இன்றைக்கி எந்த வித இன்ஃபர்மேஷனோட வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024-2025 உண்டான டைம் டேபிள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது யாருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 10th ஸ்டூடெண்ட்ஸுக்கு, தென் வந்து 11th 12th இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா எக்ஸாம் டைம் டேபிள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோ டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலான அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. தென் வந்து ஸ்பெசிஃபிக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து அஃபீஷியலாக ரிலீஸ் ஆன அனௌன்ஸ்மெண்ட் காப்பி இது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 10 AM உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதே சேம் டைம் முடியறது வந்து பார்த்திங்கன்னா 1:15 PM வந்து எக்ஸாம்ஸ் வந்து முடியுது. ஸோ அதுக்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட் காப்பி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது 3/3. ஸோ என்ன எக்ஸாம் அப்படின்னு பார்க்கும்போதில் உங்களுக்கு வந்து லாங்குவேஜஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ இந்த லாங்குவேஜஸ் எக்ஸாம்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஃபஸ்ட்டு டே வந்து ஸ்டார்ட் பண்ணுற எக்ஸாமு. ஸோ 6th வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தென் 11th வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸு, ஜுவாலஜி, காமர்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன், ஸோ டெக்ஸ்டைல்ஸு, ஃபுட் சர்வீஸு, இந்த மாதிரி எல்லா கோர்ஸஸுமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தென் வந்து 14th வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பயோ, ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தென் 18th வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயாலஜி, பாட்னி, ஹிஸ்ட்ரி, பிஸ்னஸ், மேக்ஸ், ஸ்டாட்டிக்ஸு, ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இது எல்லாமே மஸ்ட் வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. தென் 21st வந்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி, ஜியாகிரஃபி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 25th வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ், எக்கனாமிக்ஸு, எம்ப்ளாய்மெண்ட்லி ஸ்கில்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. மேஜர் எக்ஸாம்ஸ் மட்டும்தான் நான் ஜென்ரலாக வந்து சொல்லிகிட்ருக்கேன், எல்லாமே சொல்கிறது கிடையாது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 11th ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து அவங்க வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ 11th ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5th ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 5th மார்ச் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ் கொடுக்குறாங்க. தென் வந்து 10th மார்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் கொடுக்குறாங்க. 13th வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸு இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு 17th அப்படின்னு பார்க்கும்போது பயாலஜி, பாட்னி, ஹிஸ்ட்ரி கொடுக்குறாங்க. ஸோ 20 அப்படின்னு பார்க்கும்போது ஃபிசிக்ஸ், எக்கனாமிக்ஸ் கொடுக்குறாங்க. 24 அப்படின்னு பார்க்கும்போது மேத்தமெட்டிக்ஸு, ஜுவாலஜி, காமர்ஸ் கொடுக்குறாங்க. தென் 27th அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி இதை கொடுக்குறாங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து எக்ஸாம்ஸ் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 10th ஸ்டூடெண்ட்ஸ் நியர்லி வந்து ஒரு இயருக்கு வந்து 12 to 15 lakh ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டன் பண்ணுவாங்க. ஸோ அந்த இதில் பார்க்கும் போதில் 10th வந்து 28th 3rd வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து தமிழ் எக்ஸாம் வந்து ஃபஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா 2nd ஏப்ரலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. April 4th வந்து பார்த்திங்கன்னா அதர் லாங்குவேஜஸ் கொடுக்குறாங்க. தென் வந்து April 7th வந்து பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் கொடுக்குறாங்க. தென் 11th வந்து சயின்ஸ் கொடுக்குறாங்க. தென் 15th வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் சயின்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதோட எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இயரில் வந்து 12th எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 lakh ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்பியர் ஆகுறாங்க. 3000க்கு மேலே இருக்கக்கூடிய சென்டர்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நல்லபடியாக இன்றைக்கி எக்ஸாம் எழுதுங்க. எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே ஆல் த பெஸ்ட். ஸோ எதாக இருந்தாலுமே வந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் படித்து பார்த்து அதுக்கப்புறம் ஆன்சர்ஸ் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப முக்கியமான ஃபஸ்ட் எக்ஸாம் வந்து பேனிக் ஆகாமல் எல்லாமே நல்லபடியாக எக்ஸாம்ஸ் எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தெரிஞ்சுக்க ஸ்ரீவாரி எஜுகேஷன் குரூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.